வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது சல்மான் கான் ஃபோன் ரியல்மி 7. இப்போ சல்மான் கானை நம்பி இப்போ இந்த ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த ஃபோனை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். நேற்று தான் வந்தது. முதல் நாள் அனுபவத்தை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை வீடியோ இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். இதோட விலை வந்து 15,000 ரூபா. இப்போது இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தருங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வருது. ஸோ நீங்கள் வந்து முதல்ல வந்து சல்மான் கானை தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் விஷயமாக சோனி 64 மெகாபிக்சல் குவாட் கேமரான்னு போட்டிருக்காங்க. ஹீலியோ G95 கேமிங் ப்ராசஸர், 30 வாட்ஸ் டாட் சார்ஜ், 5000 mAh பேட்டரி, 90 Hz அல்ட்ரா ஸ்மூத் டிஸ்பிளே அப்படின்லாம் போட்டிருக்காங்க. சரி, இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல்ல கிடைக்கிறது சிம் எஜெக்டர் பின். உள்ளுக்கு வந்து இதோட சாஃப்ட் பேக் கேஸ் தந்திருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ், ரியல்மி 7 ஃபோன் எங்கிட்ட இருக்கிறது இந்த ப்ளூ கலர். இது வந்து ஒரு ஒயிட் கலர்லேயும் வருது. ஸோ ஃபஸ்ட் லுக்கில் பார்க்குறது நல்லா தான் இருக்குது. 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் மற்றும் வந்து டைப் சி கேபிள் பாக்ஸில் உங்களுக்கு வருது. ஸோ இதான் வந்து ரியல்மி 7. பார்க்க ஃபஸ்ட் லுக்கில் நல்லா தான் இருக்குது. பிளாஸ்டிக் பாடி தான், ஆனால் வந்து ஃபினிஷ் பார்க்க நல்லா இருக்குது. ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்பிள் கலர் வரை உங்களுக்கு தெரியுது. 9.4 mm திக்னஸ் மற்றும் 196.5 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. ஸோ கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. மேல் பக்கம் வந்து ஒன்றுமே இல்லை, பிளெயினாக இருக்குது. ஸோ கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர், யூஎஸ்பி டைப் சி போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக். ரைட் சைடில் வந்து பவர் பட்டன். இந்த பவர் பட்டனில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் தந்திருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் வந்து ஃபேஸ் ரெக்கக்னிஷனும் உண்டு. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் மற்றும் சிம் ட்ரே இருக்குது. ஸோ சிம் ட்ரே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நீங்கள் 2 சிம் போடலாம். கூடவே வந்து ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டூவல் வோல்டி சப்போர்ட் உண்டு. வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட்டும் இதில் இருக்குது. பின்பக்கம் 4 கேமரா பற்றி தொடர்ந்து பாருங்கள், நான் சொல்கிறேன். மற்றும் ரியல்மி பேண்டிங் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி ஒரு டிசைன் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்குது டிசைன். பார்க்குறதுக்கு எனக்கு பிளாஸ்டிக்காக இருந்தால் கூட டிசைன் பார்க்க நல்லா இருக்குது. பின்ன என்ன கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சாஃப்ட் பேக் கேஸும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பல்கியாக தெரியும். ஸோ இப்போ வந்து டிஸ்பிளேக்கு வருவோம். டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. ஸோ இந்த கார்னரில் வந்து உங்களுக்கு பஞ்ச் ஹோல் இருக்குது. ஸோ ரியல்மி 7 வந்து பார்த்தீங்கன்னா 6.5 inch டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் IPS LCD டிஸ்பிளே. இது 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஓடி வருது. 405 பிக்சல்ஸ் பெர் இன்ச். Gorilla 3 ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. 480 nits பிரைட்னஸ். ஸோ இப்போ இந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தந்திருக்காங்க. இப்போ வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் விஷயமா ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ வந்து 10,000க்கு கூட இப்போ ஃபோன்களில் வந்து நீங்கள் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ஒரு புதிய மார்க்கெட்டிங் டேர்ம். கண்டிப்பாக நான் வந்து இப்போ OnePlus 8 யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் உள்ள அந்த ஸ்மூத்னஸ், அந்த 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் அந்த ஸ்க்ரீன்ஸில் உள்ள ஸ்மூத்னஸ் கண்டிப்பாக இதில் இல்லை. பட் இருந்தாலும் சரி, ஒரு 60 Hzக்கு உங்களுக்கு இதில் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஒரு விலைக்கு கூடுதலாக ஏதாவது தரும்போது வேண்டாம்னா இருக்குது. ஸோ கண்டிப்பாக 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஒரு நல்ல அடிஷன் தான். அந்த 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட ஸ்மூத்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதில். ஸோ டிஸ்பிளே வந்து பார்க்க நல்லா இருக்குது, பிரைட்டாக இருக்குது. கலர்ஸ்லாம் வந்து பார்க்க நல்லா இருக்குது. ஸோ வந்து ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே இந்த ஃபோனில் தந்திருக்காங்க. இப்போ இதோட சாஃப்ட்வேருக்கு வருவோம். Android 10 பேஸ் பண்ணி ரியல்மியோட அவங்களோட ஓன் UI யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியல்மி UI வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கலர் ஓவர்ஸ் மாதிரி தான். ஏன்னா ரெண்டுமே ஒரே கம்பெனி தானே. ஓப்போலேருந்து வந்தது தான் ரியல்மி. இந்தியன் ஸ்டார்ட் அப்னு என்ன சொன்னால் கூட ஓப்போலேருந்து வந்த கம்பெனி தான் ரியல்மி வந்து. ஸோ ஃபீச்சர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்குது, கேம் ஸ்பேஸ் இருக்குது, ஆப் க்ளோனர் இருக்குது, அப்புறம் கன்வீனியன்ஸ் டூல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேக் கூகுள் அசிஸ்டன்ட் வித் பவர் பட்டன். ஸோ நீங்கள் ஷார்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வேக்கப் ஆகும். நேவிகேஷன்ஸ் பட்டனில் போய் நீங்கள் வந்து ஸ்வைப் ஜெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அசிஸ்டிவ் பால்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்போவோட கலர் வேர்ஸில் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் குவிக் ரிட்டன் பபிள், ஸ்மார்ட் சைட் பார்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குவிக் ஆக்சஸ் செட்டிங்ஸ், ஜெஸ்டர் அண்ட் மோஷன் ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் பற்றி நீங்கள் ஸ்க்ரீன் ஆஃப் ஜெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ட்ரா ஓ டு எனேபிள் கேமரா, ட்ரா V to டர்ன் ஆன் ஃப்ளாஷ் லைட், அப்புறம் அந்த ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸை நீங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான ஆப்பை ஓப்பன் பண்ண மாதிரி நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம் சில ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் மூலமாக. ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஸ் டு வேக், ஆட்டோ இயர் பிக்கப் கால்ஸ், ஃப்ளிப் டு மியூட் இன்கமிங் கால்ஸ். ஸோ இந்த மாதிரி அம்சங்களும் இதில் இருக்குது.
டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டார்க் மோட் எனேபிள் பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த ரிஃப்ரெஷ் ரேட் நீங்கள் ஆட்டோவில் வச்சுக்கலாம், இல்லாட்டி 90 ஹெர்ட்ஸில் நீங்கள் ஃபிக்ஸடாக வச்சுக்கலாம், இல்லாட்டி 60 ஹெர்ட்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பேட்டரி இன்னும் எனக்கு பெட்டராக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 60 ஹெர்ட்ஸில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 90 ஹெர்ட்ஸ் 60 ஹெர்ட்ஸில் வந்து பெரிதாக எனக்கு வித்தியாசம் தெரியலனா நீங்கள் 60 ஹெர்ட்ஸை போட்டே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்புறம் ஓடிஜி சப்போர்ட் இருக்குது, எஃப்எம் ரேடியோ இல்லை. கால் ரெக்கார்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் கால் ரெக்கார்டிங் பண்ணிங்கன்னா நீங்கள் யாருக்கு கூப்பிட்றீங்களோ அவங்களுக்கு ஒரு அலர்ட் போகும், அதாவது நீங்கள் காலை ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னு. ஸோ இப்போ வந்து இந்த ரியல்மி 7ஓட பெர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். மீடியாடெக்கோட ஹீலியோ G95 ப்ராசஸர் இதில் யூஸ் பண்ணிக்காங்க. 6GB RAM வேரியன்ட் இருக்குது, 8GB RAM வேரியண்ட்டும் இருக்குது, 64GB ஸ்டோரேஜ், 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்குது. UFS 2.1 ஸ்டோரேஜ் இதில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, ஸோ ஏற்கனவே வந்து ரியல்மி 6 வந்து ஹீலியோ G90 யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஹீலியோ G90 வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேமிங் விமர்சனம் நான் போட்டிருந்தேன், பயங்கரமாக சூடாச்சு. இதுலேயும் அப்படி தான் இருக்கும்னு நான் நினச்சேன். பட் நான் கேம் விளையாடி பார்த்ததில்ல, டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல. G95 வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் இல்லை. நீங்கள் அதிகமாக வளர்னா கூட அவ்வளோ பெரிய ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து எனக்கு தென்படலை. ஸோ ஹீட்டிங் விஷயத்தில் இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு மெயின் அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த G90 G95க்கு ஹீட்டிங் இஷ்யூவை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் மற்றபடி பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அதாவது இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்குது. கேமிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் நீங்கள் கேம்ஸ்லாம் விளையாடலாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஓகே, நீங்கள் ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கும்போது ஒரு குறை சொல்லும்படியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இதில் இல்லை. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்னோட முதல் நாள் அனுபவத்தில் எனக்கு தென்படுது. பட் இது வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் தான். இன்னும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த ஃபோனுக்கு வந்து ரியல்மி ஃபோன்னு ரியல்மிக்கும் நமக்கும் வந்து எப்பவுமே ஆகாது. அதனால் இதில் என்னெல்லாம் குறை இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு ரிவ்யூவில் நான் சொல்கிறேன் சும்மா விளையாட்டுக்கு. பட் நியாயமான உள்ளபடி கம்பெனி பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த ஃபோனு ஃபஸ்ட்டு நான் எப்பவுமே சொல்லலாம் இல்லையா, நல்லா இல்லைன்னு அப்படிலாம் இல்லை. ஒரு நியாயமான ஒரு விமர்சனத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த விமர்சனத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் கேளுங்க, அந்த இதில் கவர் பண்ணுறேன். பெர்ஃபார்மன்ஸ் வந்து டீசெண்டாக எனக்கு முதல் நாள் அனுபவத்தில் எனக்கு தெரியுது. ஹீட்டிங் இஷ்யூ நான் முக்கியமாக நோட் பண்ணேன், அதுவும் இல்லை. இப்போ இதோட கேமராக்கு வருவோம். பின்பக்கம் வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா மற்றும் வந்து 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் இருக்குது. 2 மெகா பிக்சல் மோனோ சென்சர், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் சென்சர், மற்றும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் தந்திருக்காங்க. 4Kல நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஜைரோ EASம் முதலில் இருக்குது. செல்ஃபிக்காக உங்களுக்கு இந்த பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. ஸோ இந்த பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயில் உங்களுக்கு செல்ஃபிக்கு 16 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. அதில் வந்து 1080pல நீங்கள் வீடியோ எடுக்கலாம். இப்போ கேமரா சாம்பிள் சில விஷயம் பார்ப்போம். ஏன்னா இது வந்து முதல் நாள் அதிகமாக எனக்கு சாம்பிள் எடுக்கக்கூடிய டைம் கிடைக்கல. ஸோ எடுத்த சில சாம்பிள்ஸ் இப்போ நீங்கள் பாருங்கள். கேமரா மோடில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நைட் மோட் இருக்குது, வீடியோ மோட் இருக்குது, போர்ட்ரேட் மோட் இருக்குது, 64 மெகா பிக்சல்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ஸ்டாரி மோட்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் வந்து இரவு நேரத்தில் வந்து வானத்தை நீங்கள் வந்து எடுக்கும்போது நல்ல ஒரு ஆப்ஷன், நல்ல ஒரு ஃபோட்டோஸ் கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. இன்றைக்கி வீட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரே மழை, ஒரே மேகமாக இருக்குது. ஸோ வந்து ஸ்டார்ஸ் எல்லாம் கண்ணில் தென்படாது. அதனால் கிளியரான நாள் அன்னைக்கு வானத்தில் ஃபோட்டோ எடுத்து ரிவ்யூவில் போடுறேன். அப்புறம் வந்து டைம் லேப்ஸ் இருக்குது, அல்ட்ரா மேக்ரோ மோட் இருக்குது, ஸ்லோமோ ஆப்ஷனும் இதில் இருக்குது, ப்ரோ மோடும் இதில் இருக்குது. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி இதில் தந்திருக்காங்க. 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி இது வருது. ஸோ வந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டு நான் இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பேட்டரி டெஸ்டிங் நாங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 0 to 30% வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸில் சார்ஜ் ஆகுது. அப்புறம் 0 to 58% வந்து 30 மினிட்ஸில் ஆகுது. அப்புறம் 90% ஆகிறதுக்கு உங்களுக்கு 50 நிமிஷம் ஆகுது. ஃபுல்லாக 100% ஆகிறதுக்கு 1 hour 2 minutes ஆச்சு எனக்கு. ஸோ இன்றைக்கி நான் சுட முதல் நாள் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல கிடைத்த ரிசல்ட். பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ட்ரை பண்ண சில நேரங்கள் இன்றைக்கி காலையில் தான் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். ஆனால் கொஞ்சம் பேட்டரி டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தோணுது. ஸோ அது கண்டிப்பாக நான் வந்து ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். ஸோ இதான் வந்து ரியல்மி 7. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் நாள் அனுபவத்தில் ஒரு டீசெண்டான ஃபோனாக தெரியுது. கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, கொஞ்சம் திக்காக இருக்குது. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. டிஸ்பிளே டீசெண்டாக இருக்குது. கேமரா சில சாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதை பற்றி இன்னும் எடுத்தால் தான் எனக்கு சொல்ல முடியும். ஸோ நீங்கள் கேமரா சாம்பிள்ஸை பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பேட்டரி ட்ரெயின் வந்து எனக்கு ஒரு சின்ன கன்சர்னாக இருக்குது. பேட்டரி ட்ரெயின் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதையும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு முழுமையான விமர்சனத்தில் போடுறேன். ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் ஓகே,
ரொம்ப குறை சொல்லும்படியாக எனக்கு தோணலை. டிசைன் எனக்கு பிடித்திருக்கு. பிளாஸ்டிக்காக இருந்தால் கூட பேக்கோட அந்த கலர்ஸ் எனக்கு நல்லா பிடித்திருக்கு. ஸோ இதோட முழு அம்சம் வெகு விரைவில் போகிறது. ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு கமெண்ட்ஸில் கேளுங்க, அதை கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுதல் லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.